ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் அரைக்காமல் ஒரு மட்டன் கிரேவி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி, அப்புறமா ஒரு 4 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட மசாலா 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறான பே லீஃப், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், இந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறான சில்லியும் ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுப்போம். ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பாதி அளவு எடுத்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு கூட தக்காளி ஆட் பண்ணி, தக்காளி ஹாஃப் குக் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த ஆயிலில் மசாலா எல்லாம் நல்லா ஆட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட மட்டன் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மட்டன் பீசஸும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு குக்கர் மூடி எடுத்து நல்லா மூடி வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த மீட்டில் நல்லா கோட்டாகி நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த நேரம் நீங்கள் ஒருக்க கூட உங்களுக்கு சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை இப்படியே விசில் போடுறதுக்கு குக்கர் மூடிடுவோம். மூடி ஒரு 5 விசில் இன்றைக்கி மட்டனுக்கு வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அருமையான வாசனையோட நல்ல ஒரு மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி நல்ல திக்னஸாக வந்திருக்கு. கோகோனட் நம்ம யூஸ் பண்ணாமலே நல்ல ஒரு கிரேவி பதத்தில் நமக்கு மட்டன் கிரேவி கிடச்சிருக்கு. இப்போ மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி இதில் தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு ரைஸ்க்கு கூட, அப்புறம் டிஃபன்ஸ் கூட, எதுக்கு கூடயும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.